ஐப்ரோஸ் அண்ட் ஐலாஷஸில் இருக்க ஹேர் ரொம்ப தின்னாக இருந்தால் அதை நேச்சுரலாகவே திக்கன் பண்ணதுக்கு இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் பாதி விளக்கெண்ணெய் பாதி தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ½ ஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கிறேன். ½ ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ½ ஸ்பூன் ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes இதை பாயில் பண்ணிக்கிறேன். செவன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த இன்க்ரீடியன்ஸில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் அந்த ஆயிலில் தங்கியிருக்கு. ரோஸ்மெரி சேர்த்ததுனால ரோஸ்மெரியோட ஸ்மெல் அதிகமாக இருந்தது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் நான் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா விளக்கெண்ணெயிலே விட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஆயில் ரெடி பண்ணிட்டோம். ஆயிலை 3 months நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபியூ ட்ராப்ஸ் ஆயிலை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ஐப்ரோஸ் அண்ட் ஐலாஷஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஐப்ரோஸில் இருக்க ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும், ஹேர் க்ரோத்து கொடுக்கும், ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும், பிரேக்கேஜ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணி காட்டும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். 30 days சேலஞ்ச் மாதிரி எடுத்து இது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.